தாவேக்கா வந்து எல்லா இடத்துல இருக்கிற ஜங்க சேர்க்கல. வாச்சாத்தி இஷ்யூல வந்து தொடர்புடைய செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. ஆனா அன்னைக்கு வந்து அந்த குற்றத்துக்கு அவர் தான் மொத்த பொறுப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்க வேற எந்த பெல்ட் வேற எந்த காலகட்டத்தின் அஇஅதிமுக ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தட் வாஸ் a ridiculous time. அந்த கிரைம் கோர்ட்ல தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த எந்த இடத்துலையுமே இவரை வந்து சென்டென்ஸ்ல மென்ஷன் பண்ண கிடையாது. 92ல் நடந்த வாச்சாத்திக்கு 2025 டிசம்பர் வரைக்கும் ஏன் பேசல? அன்னைக்கு இருந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டர் நீங்க இன்னைக்கு குத்தம் சொல்வீங்கன்னா அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு எப்படி நீங்க ஓட்டு கேட்க போச்சு? இங்க இலை மலர்ந்தால் அங்க ஈழம் மலரும் சொன்னீங்க. இங்க இலை மலர்ந்தது, அங்கே ஈழம் மலர்ந்ததா? இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு பேசுறீங்கன்னா உங்க பிரச்சனை வாச்சாத்தி மேல அக்கறை இல்ல, உங்க பிரச்சனை மக்கள் மேல அக்கறை கிடையாது, உங்க பிரச்சனை தாவேக்கா மேல வன்மம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாக்கு வரேன்னு கமிட் பண்ணிட்டு விஜய் சார் வரான்ற ஒரே காரணத்துக்காக யாரும் நிர்பந்திச்சு நீங்க வராம இருக்கீங்கல்ல. அப்போ நீங்க அரசியல் ஃப்ரீடம்ல இருக்கீங்களா? உங்களுடைய பொலிட்டிக்கல் வில் ஃப்ரீ வில்லா இருக்கான்னு கேட்கிறேன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. அதிமுக திமுக எடுத்துக்கும் போது அதிமுகவுல இருந்து வந்து இணைந்த அமைச்சர்கள் தான் வந்து இப்போ திமுகல இருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது பெரும் புள்ளிகள் வந்து இன்னும் கட்சியில வந்து தாவேக்காவில வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கட்டும். அதே மாதிரி அவர் மீது இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது. இவர் வந்து எல்லா எக்ஸ் மினிஸ்டர்ஸ் கிட்டயும் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு, தன்னுடைய தாவேக்காக்கு வர்றதுக்காக கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் பார்க்க முடியுது. உண்மையாவே பெரும் புள்ளிகள் எல்லாரும் வந்து தாவேக்காவுல இணைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் வந்து இது எப்படி பார்க்குறேன்னா, தாவேக்கா வந்து எல்லா இடத்துல இருக்கிற ஜங்கை சேர்க்கலைங்க. தாவேக்காவில் சேரணும்னு ஆசைப்பட்டு அப்ரோச் பண்ணி எவ்வளோ பேரை வந்து இல்லைங்க நீங்கள் வேண்டாம், நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, நாங்கள் கொஞ்ச நாள் உங்களை அசஸ் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லி எவ்வளோ பேர் லிஸ்ட் வேணும்னு கேளுங்க, நான் தரேன். எனக்கு பர்சனலாகவே பல பேர் தெரியும். அது பெரிய செலிபிரிட்டிஸில் இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்கள வரைக்கும் எனக்கு தெரியும். என்னால் அதை ரிவீல் பண்ண முடியாது எல்லாத்தையும், பட் ஐ எம் பர்சனலி அவேர் ஆஃப் இட். அப்போ தாவேக்கா வந்து வர எல்லாரையும் சேர்த்துக்கிற மூடில் இல்லைங்க. செங்கோட்டையன் அவர்கள்னு நீங்கள் எடுக்கும்போது இவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப பெருசாக அரசியல் காழ்ப்பை தாண்டி அவர் மேலே நீங்கள் பெருசாக குற்றம்லாம் சொல்லிட முடியாது. அவர் மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் புனையப்பட்டது. சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இந்த வாச்சாத்தி இஷ்யூ சொல்லிட்டே இருக்காங்க. ஏ1 குற்றவாளியா இருந்திருக்கணும் அப்படி ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடிய வாச்சாத்தி இஷ்யூல வந்து தொடர்புடைய செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, வாச்சாத்தி ப்ராப்ளம் அடிப்படையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த மலை கிராமங்கள்ல வந்து 1992 காலகட்டத்தில் போலீஸ் எக்ஸஸ், அந்த போலீஸ், அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ், அப்புறம் சில ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அதிகார வரம்பு மீறுதல், ஒரு போலீஸ் எக்ஸஸ். அந்த காலகட்டத்தில் அது வந்து இப்போவும் சரி, அது ஒரு பெரிய கிரைம், அதை நான் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு பாலிசி லேப்ஸான்ற கேள்வி. இப்போ அந்த காலத்தில் ஒரு மினிஸ்டராக இருந்தார், அவர் வந்து மேபி ஹி மே நாட் பி வெல் இன்ஃபார்ம்டு, இல்லை அவர் சார்ந்திருந்த அன்றைக்கி அரசாங்கம் வந்து அந்த மாதிரி 1991 to 96 அஇஅதிமுக வந்து பல தவறுகள் செஞ்சாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் வெளிப்பாடு தான் 96ல் வந்து அவங்க வந்து அவ்வளோ மோசமாக தோத்தது. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த குற்றத்துக்கு அவர் தான் மொத்த பொறுப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஹி வாஸ் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப். அவர் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு என்னன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம யாரும் பிறக்கவே இல்லை. அன்னைக்கு அந்த இடத்துல அந்த எப்படி அப்ரோச் ஆச்சு, அந்த ஆட்சியில் இருந்தவங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? ஏன்னா 91 to 96 அஇஅதிமுக ஆட்சியை மட்டும் நீங்கள் வேற எந்த பெல்ட் வேற எந்த காலகட்டத்தின் அஇஅதிமுக ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தட் வாஸ் a ridiculous time. அந்த 91 to 95 96 வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம தான் பவர்னு அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்பட்ட நயவஞ்சகங்களுக்கும் அவங்க மேலே சுமத்தப்பட்ட பழிகளுக்கும் இல்லை வன்மங்களுக்கும் ஒரு பதிலாக அவங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைவராக தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவை வந்து அம்மானு சொல்ல முடியாது. 2001க்கு மேலே தான் அந்த ஷிஃப்ட் பார்க்க முடியுது. இல்லை, இந்த மக்களுக்கு தான் நம்ம எதாவது செய்யணுன்ற புரிதல் வருது. 2011 to 2016 தட் வாஸ் வெரி எவிடென்ட். ஆனால் 91 to 96 நான் வந்து சப்போர்ட் பண்ண கேட்டால் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு எப்படி திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கோ அது மாதிரி அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. அன்னைக்கு இவருக்கு எவ்வளோ ஃப்ரீ ஆஃப் வில் இருந்துச்சு, இவரெல்லாம் என்ன பண்ணியிருக்க முடியும் எனக்கு தெரியல. ஆனால் இதில் அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று, தட் இஸ் அ கிரைம். அந்த கிரைம் கோர்ட்டில் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த எந்த இடத்துலையுமே இவரை வந்து சென்டென்ஸில் மென்ஷன் பண்ண கிடையாது. 92ல் நடந்த வாச்சாத்திக்கு 2025 டிசம்பர் வரைக்கும் ஏன் பேசலை? ஆக்சுவலாக வந்து ஏன் பேசலன்றதுக்காக பலரும் விளக்கம் சொல்கிறாங்க. அந்த விளக்கத்தை நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் இது வரைக்கும் அதிமுகவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து விளக்கப்பட்டார், அதுக்கப்புறம் தாவேக்கலை. இப்போ தாவேக்கலை இணைகிற பட்சத்தில் இவர் யார் அப்படின்ற அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்போம் இல்லையா? அப்போ இவங்க மேலே இந்த கருப்பு புள்ளி இருக்குன்றத
கருப்பு புள்ளி இவர் மேல இல்லைன்றதுக்கு நான் கோர்ட் வெர்டிக்ட் சொல்லிட்டேன். இரண்டாவதா இவருக்கு மேல ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க சிஎம்மா, அந்த ஆட்சியை பத்தியும் சொல்லிட்டேன். ஆனா அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தான் 2011 இங்கு இலை மலர்ந்தால் அங்கு ஈழம் மலரும் சொன்னது உங்க தலைவர். கோடிட்டு காட்டுகிறேன். 92 வரலாறு உங்களோட புரிதல்லாம் அன்னைக்கு இல்லையா? அன்னைக்கு இருந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டர் நீங்க இன்னைக்கு குத்தம் சொல்வீங்கன்னா அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு எப்படி நீங்க ஓட்டு கேட்க போச்சு? அடிப்படையில் இங்க இலை மலர்ந்தால் அங்க ஈழம் மலரும் சொன்னீங்க. இங்கே இலை மலர்ந்தது, அங்கே ஈழம் மலர்ந்ததா? பதில். இரண்டாவது 92 கிரைம் 2011 இட் வாஸ் அப்ஹெல்ட். 2012 தான் அதோட தீர்ப்பு ஃபுல்லாக வருது. யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவங்க, எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டெல்லாம் வருது. அப்போ 2011 கேஸ் நிலுவையில் இருக்கும்போதே நீங்கள் எப்படி அஇஅதிமுக சப்போர்ட் பண்ணீங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, மற்றது அப்புறம் பேசுவோம். நான் பதில் சொல்லட்டுமா? தாவேக்கா மேலே ஒரு பெரும் பொறாமை, வன்மம், ஜெலசி, வயத்தெரிச்சல். இன்னைக்கு தாவேக்கா கூட இருக்கிறவங்க எல்லாரையும் டீமீன் பண்றதுக்கு, டிஃபேம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் குற்றம் சாட்டுறேன். யாரு பண்ணிட்டு இருக்காங்க? வெளிப்படையா சொல்லுங்க. யார் பேசினாலும் அவங்கள தான் சொல்றேன். பேசின எல்லாரையும் நான் ஏன் ஒரு பேர் சொல்றேன்? பேசின 10 பேர்னா 10 பேரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. யாருக்கும் பாகுபாடு இல்லை, எல்லாரும் பங்கு போட்டு பிரிச்சுக்கங்க. இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்த ஒரே காரணத்தால இத்தனை நாள் நீங்க அவரை ஆதரிச்சு எவ்வளவு மாதிரிலாம் வீடியோ போட்டுருக்க தெரியுமா? செங்கோட்டையின் பெரிய தலைவர், அவரை போக மாட்டாரா இந்த மாதிரி சொன்னவர் இன்னைக்கு அவர் போனாருன்னு அப்படியே மாறுது ஸ்டாண்டு. நீ முன்னுக்கு பின்னா பேசுறதுல உங்களை அடிச்சுக்கலாம் முடியாது. நான் அதுக்கெல்லாம் காம்படிஷனுக்கு வரல. ஆனால் இன்னும் எவ்வளோ பேசிட்டே போறீங்க? எல்லா வீடியோவும் நேற்று இன்னைக்குன்னு புட்டு வைக்கிறான். சோஷியல் மீடியா யாரால பாலிடிக்ஸ் பண்ண வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் பை யுவர் ஓன் செல்ஸ், யுவர் ஓன் வேர்ட்ஸ். அதை தான் நான் ஏன்னு கேட்குறேன். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் யார் யார் முன்னுக்கு பின்னா முன்னா பேசுறீங்கிறதுக்கு நான் என்ன ஒரு 10 ரெக்கார்ட் தட்டுமா வீடியோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண முடியுமா உங்களால்? சீமான் அண்ணன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன மாற்றி சொல்லியிருக்கிறீங்க? கட்சி, உங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்கள், உங்களுடைய லீக்டு ஆடியோஸ், ஒரு சாமியார் உட்காந்து இருக்கிறத பார்த்து அந்த சாமியார் பார்த்து என்ன பொறாம வந்திருக்குன்னு சொல்லியிருக்காருன்ற ஆடியோ இருக்குது. அனுப்பு, போடுவீங்களா? போடவே முடியாது. அதெல்லாம் உங்களோட பொது வெளியில் அவ்வளோ கேவலமான பேச்சுக்கள் இருக்குது. உங்கள் கூட இருந்த கட்சியில் இருந்த ஒரு சகோதரி நீங்கள் என்ன வார்த்தை சொல்லி பேசியிருக்கிறீங்க? இந்த மாதிரி பட்டியல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நெவர் பி ஏபிள் டு அப்ஹோல்ட் யுவர் ஃபேஸ். அந்த அளவில் பேசியிருக்கீங்க. அதனால் இன்னைக்கு நான் கேட்குறேன், நீ அவ்வளோ பெரிய அரசியல் அறிவாளின்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த போன 2 மாதம் முன்னாடி? நீங்கள் ஏன் சார் அன்னைக்கு பேசல வாச்சாத்திய? நீங்கள் ஏன் சார் வெர்டிக்ட் வரும்போது பேசல வாச்சாத்திய? 2017 21 வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது எங்கள் சித்தப்பான்னு சொன்னாரே சார் உங்கள் தலைவர். அவரை அன்னைக்கு எங்கே சார் போச்சு? அன்னைக்கு இதே அஇஅதிமுக தானே சார் பொறுப்பு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு பேசுறீங்கன்னா உங்கள் பிரச்சனை வாச்சாத்தி மேலே அக்கறை இல்லை, உங்கள் பிரச்சனை மக்கள் மேலே அக்கறை கிடையாது, உங்கள் பிரச்சனை தாவேக்கா மேலே வன்மம். உங்கள் வன்மத்துக்கு பதில் சொல்கிறவங்க எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வேலை இருக்குது, மக்கள் பணி இருக்குன்னு சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அந்த விமர்சனம் பொது வெளிக்கும் வந்துச்சு. ஒரு சாராரை குற்றம் சாட்டி அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பத்திரமா இருக்கணும், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வெறுப்பரசியல். இதை தான் அடிப்படையில் ஃபேசிசம்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு இடத்துல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், சொல்கிறேன், பொலிட்டிக்கல் சயின்ஸாக சொல்கிறேன். ஒரு பெரும்பான்மையான ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த பெரும்பான்மையான மக்கள்கிட்ட ஒரு சிறுபான்மையான மக்களை கை காமிச்சு, நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறல்ல, உனக்கு வேலை கிடைக்கல, இல்லை உனக்கு படிப்பு பார்த்தல, உன் வருமானம் பார்த்தல, நீ கடனில் இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் சொல்லி ஒரு பொய்யை கட்டமைப்பாங்க. அவனை நம்ம எல்லாம் சேர்ந்து அடக்கணும், ஒடுக்கணும், இல்லை அழிக்கணும்னு கூட சொல்லி அதன் மூலமாக ஆட்சிக்கு இந்த பெரும்பான்மையான மக்களோட வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருவாங்க. அதற்கப்புறமா இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல் அந்த சிறுபான்மையான மக்களை வஞ்சிக்கிறதும் அடிக்கிறதும் அதை அவங்கள காமிச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அடிப்படையில் ஃபேசிசம். இந்த காலத்தில் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தோன்னா ரொம்ப நிறைய பேர் மூஞ்சில் அடி வாங்கும். நம்ம ஹிட்லருக்கே போவோம். ஹிட்லர் அந்த ஊரில் இருந்த அந்த ஒரு சிறுபான்மையாக இருந்தக்கூடிய ஜூ மக்களை கை காமிச்சு அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதிப்புன்னு ஜெர்மானிய மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலமாக அவங்கள அடக்கி ஒடுக்கி அழிச்சு அங்கே தான் ஆரம்பிக்குது இந்த ஃபேசிஸ்ட்ன்ற ஒரு டேர்ம். இன்றைக்கி அதை அப்படியே எடுத்து நீங்கள் மாடர்ன் பாலிடிக்ஸில் பொருத்தி பாருங்கள். எந்த ஒரு நாடு, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்த மொழி பேசுகிறோம், நம்ம தான் பெரும்பான்மை, அவன் நம்மளை கீழ்த்தமாக நடத்த வந்திருக்கான், அவன் நம்மளை அடிமைப்படுத்திடுவான்னு சொல்கிற யாராக இருந்தாலும், தமிழகத்தில் பக்கத்து மாநில மொழி பேசுகிற ஒருத்தரை நீங்கள் சொன்னாலும், தமிழகத்திற்கு வேலை வாய்ப்புக்காக தஞ்சம் வந்த ஒருத்தரை நீங்கள் சொன்னாலும், தமிழகத்தை தாண்டி இந்தியா அளவில் இந்த சாமி கும்பிட்ற நம்மளாம் ஒரு டீம், அந்த சாமி கும்பிட்றோம் வேறு டீம்னு சொன்னாலும் இதை எல்லாத்தையும் ஃபேசிசத்து கூட தான் பொருத்தி பார்க்கணும். இதற்கான தமிழ் சொல்லு தான் வெறுப்பு அரசியல். யாரோ ஒருத்தரை வெறுப்பை வச்சு அவங்கள பயமுறுத்தி அவங்கள மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி அதை வச்சு மக்களை பயமுறுத்தி ஓட்டு வாங்குறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியலை யார் செய்கிறா, யார் மேலே யார் செய்கிறான்றதை இப்போ நான் சொன்ன வச்சு மினிமம் அரசியல் புரிதல் இருந்தாலே உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொன்னேன்னு புரிஞ்சிடும். இப்போ என் கேள்வி என்னென்னா, இன்னைக்கு தாவேக்கா என்ன வெறுப்பு அரசியல் பண்ணுது?
உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நான் வரிசையா பட்டியலிடுறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். இந்த பதிலுக்கு நீங்க குற்றச்சாட்டை வெறுப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருமாவளவன் மேலே எனக்கு விமர்சனங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு அவர் மேலே இப்போ ஒரு கேள்வி வருது. எளிய மக்களின் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதே அரசியல்னு சொல்லி வந்தீங்க. இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம்னு சொல்றீங்க. இந்த காம்ப்ரமைஸ் யாரால? உங்களை யார் இதுக்கு நிர்பந்திக்கிறது? உங்களுக்கு அதிகாரம் வேணும்னா நீங்கள் வேண்டாம், நீங்கள் அரசியல் விட்டு கூட விளைவிக்கங்க, அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணாம்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி விட்டு கொடுக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாக்கு வரேன்னு கமிட் பண்ணிட்டு விஜய் சார் வரான்ற ஒரே காரணத்துக்காக யாரோ நிர்பந்திச்சு நீங்கள் வராமல் இருக்கீங்கல்ல. அப்போ நீங்கள் அரசியல் ஃப்ரீடமில் இருக்கீங்களா? உங்களுடைய பொலிட்டிக்கல் வில் ஃப்ரீ வில்லா இருக்கான்னு கேட்குறேன். இப்போ திருமாவளவனுடைய வார்த்தைகளா திருமாவளவன் நிர்பந்திக்கப்பட்டு பேச வைக்கப்படுகிறார்ன்ற கேள்வி எனக்கு திரும்ப வருது. இப்போ தமிழகத்தோட பிளான் என்னன்னு கேட்குறேன். செமிகண்டக்டர் பிளான் என்னடா, உங்களோட ஏஐ மாடல் என்ன, ஃபியூச்சருக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு கேட்டால், ஆந்திராவுக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி போனதுக்கும் இல்லை ஆந்திராவுக்கு வந்து ஏஐ டேட்டா சென்டர் போனதுக்கு தமிழகத்தில் அதுக்கு வேப்பர் சாம்பருக்கு தண்ணி கொடுக்க முடியலன்னு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ மழை, இவ்வளோ தண்ணி போகுது, எத்தனை ஆற்றுக்கு குறுக்க எத்தனை செக் டேம்ஸ் கட்டியிருக்கீங்க? இந்த செக் டேம் கட்டுறது அவ்வளோ பெரிய விஷயமா? இந்த 5 வருஷத்தில் லிஸ்ட்டு கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றீங்க, கம்பெனிக்காரன் இல்லைன்றான். அந்த வான்சாங்ன்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு செருப்பு நான் லெதர் செருப்பு கம்பெனி இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் போயிட்டான். அவன் ஆந்திர பிரதேஷில் குவாண்டம் வேலின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அமெரிக்கன் சிலிக்கான் வேலி மாதிரி அவன் ப்ரொபோசல் வைக்கிறான். ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு யூனிவர்சிட்டி, எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ யூனிவர்சிட்டி கொண்டு வரேன்றான். மொத்த டேட்டா சென்டர்ஸையும் அங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கான். எதுக்குமே பதில் இல்லை. கேட்டால் இங்கே சுற்றுச்சூழல் மாசுபடுமா? ஏன் பள்ளிக்கரணையில் பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்களே, அப்போ தெரியல சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு. நீர் பிடிப்பு ஏரியாவில் செங்கல்பட்டில் ஏர்போர்ட்டுக்கு பரந்தூரில் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, அப்போ தெரியல சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு. திருவாரூரில் அவ்வளோ இடத்துல வந்து மேங்க்ரூவ்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறோமே, அப்போ தெரியல சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு. இதுக்கெல்லாம் பதிலே இல்லையே. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இவங்ககிட்ட பதில் இல்லை, கேள்விக்கு பதில் அர்த்தம் புரியல. அதனால திமுக கேள்வி கேட்டால் வெறுப்பு அரசியல்னு சொல்கிறீங்க. இதில் எது வெறுப்பு அரசியல் நான் கேட்குறேன். நான் கேட்குறது கேள்விங்க, அடிப்படையில் கேள்விங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, பாடத்திட்டம் மாற்றப்படும் சொன்னீங்களே, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாறுன்னு சொன்னீங்களே, கேஸுக்கு இவ்வளோ மானியம் சொன்னீங்களே, பெட்ரோல் டீசல் விலை இவ்வளோ குறைப்போம்னு சொன்னீங்களே, டாஸ்மார்க்கை படிப்படியாக மூடுவோம்னு சொன்னீங்களே, அதை மட்டுமே நம்பி நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே. 1.5 லட்சம் கோடி கடன் அடைப்பேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தின் இந்தியாவில் முதல் அதிகபட்ச கடன் வாங்கின மாநிலமாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே. இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் மாதம் இவ்வளோ பேருக்கு விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கும். செப்டம்பர் மாதம் பெரியார் பிறந்தநாள் சொன்னீங்க. டிசம்பர் வந்துருச்சு, இன்னும் அந்த உரிமை தொகை கொடுக்கலையே. எல்லாருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லி வந்தீங்களே. பஸ்ஸுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்கிறீங்க, பெண்களுக்கு பாஸ் ஃப்ரீ சொல்கிறீங்க. 14 பஸ் ஓடிட்டு இருந்த ஒரு ரூட்டில் ஒயிட் பஸ் 2 பஸ் தான் ஒயிட் ஓடுது, இது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸாக மாற்றி ரேட்டை 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மாதத்துக்கு மாதம் இபி கணக்கு சொன்னீங்க, இன்றைக்கு வரைக்கும் அது வரவே இல்லை. எப்போ பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்டால் அது பேர் வெறுப்பு அரசியலா? இவ்வளவு குற்றச்சாட்டு, இதெல்லாம் 1% கூட கிடையாது. என் கண்ணில் மெமரியில் வந்து போகிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புக்கு போட்டு வச்சுருக்கேன். எப்போ பதில் சொல்வீங்க கேட்டால் அதுக்கு பேர் வெறுப்பு அரசியலா? வெறுப்பு அரசியல் என்ன தெரியுமா? உங்களை நாங்கள் பர்சனலாக ஏதாவது சொன்னால் வெறுப்பு அரசியல். நாங்கள் என்னைக்காவது உங்களை பர்சனலாக போகிறோமா? யார் போகிறது? இந்த மக்களையும் இந்த இளைஞர்களையும் தற்கூரி அணில்னு சொல்கிறது வெறுப்பு அரசியல். நாங்கள் அப்படி சொல்லலையே. நாங்கள் என்னைக்காவது அஇஅதிமுக திமுகவையும் இது கொத்தடிமை, அது அடிமைன்னு சொல்கிறோமா? உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இங்கே வளர்ச்சிக்கு இருக்கிற முடக்கவாதத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெறுப்பு அரசியல்னு சொன்னால் அதை திரும்ப சொன்னால் என்ன நியாயம்னு கேட்குறேன். இந்த உங்களை பார்த்து அரசியல் கற்றுக்கிட்டுமே நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு கேட்குறேன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.